வெல்கம் பேக் Tuttifrutti குக்கிங். இன்றைக்கி தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்கள். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 1/4 கிலோ ரைஸை நல்லா வேக வச்சு கஞ்சி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை எவ்வளோ தூரம் நம்மளால் மசிக்க முடியுமோ மசித்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லிகரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா மசிஞ்சிரும். அது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். அது கூட நம்ம 1/4 லிட்டர் பால் அதை காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கணும். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது கூட 1 ஸ்பூன் பட்டர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த தயிர் சாதத்துக்கு 2 ஸ்பூன் தான் தயிர் நான் சேர்க்க போகிறேன். இது நம்ம ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு செஞ்சு வச்சோம்னா மதியானம் வரையும் நல்லாயிருக்கும், புளிக்காது. நீங்கள் எடுக்கும்போதெல்லாம் அப்படியே சாஃப்டாக இந்த மாதிரியே தான் வரும், கட்டியெல்லாம் பிடிக்காது. அதனால தான் 2 ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போது அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் சாதத்தில் அந்த தாளிப்பை சேர்த்துடலாம். இந்த மாதிரி பால் ஊற்றி தயிர் சாதம் செய்யும்போது உங்களுக்கு தயிர் சாதம் புளிப்பாகவே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வெண்ணெய் போட்டிருக்கிறதுனால அது எடுக்கும்போது இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும். சில தயிர் சாதம் கட்டியாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்காது. நம்ம எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப வெண்ணெய் போல் எடுக்கும்போது வரும். நம்ம தாளிப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கீரை கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் 2 காஞ்ச மிளகாய் அதை லேசாக வறுத்துட்டு இந்த தயிர் சாதத்துக்கு மேலே போட்டுடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ட்ராவலுக்கு தயிர் சாதம் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்தா போதும். அந்த பாலும் அந்த 1 ஸ்பூன் தயிரும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக செட் ஆகி சூப்பரான தயிர் சாதமாக இருக்கும். இது வீட்டில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் தயிர். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ சாப்பிட்டுட்டு வந்து தான் எடிட் பண்ணுறேன். இதுக்கு தொட்டுக்க வெண்டைக்காய் குர்குரே வச்சேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோ லூஸாக தான் இருக்கும் தயிர் சாதம். வெண்டைக்காய் குர்குரே பண்ணியிருக்கேன், எல்லோதரை பண்ணியிருக்கேன். இது அடுத்தடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தான். நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.